திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் சார்பில் இலவச தையல் பயிற்சி மையத்தை சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இதில் கீழ்பெண்ணாத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பெண்கள் பயன்பெறும் வகையில் குறுகிய காலமாக 3 மாத பயிற்சி அளிக்கப்பட்டு அரசு அங்கீகாரம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இந்த தையல் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற ஏராளமான பெண்கள் ஆர்வம் காட்டினர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே இல்லம்தோறும் ஸ்டாலின் குரல் நிகழ்ச்சியை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் துவக்கி வைத்தார். வேப்பூர் அருகே மலையனூர் கிராமத்தில் வீடு வீடாக சென்று திராவிட ஆட்சியின் 2.5 ஆண்டு சாதனைகளை விளக்கி கூறி அமைச்சர் சி.வே. கணேசன் துண்டு பிரசுரங்களை வழங்கினார். இதைத் தொடர்ந்து மங்களூர் கிராமத்திலும் வீடு வீடாக சென்று சாதனை விளக்க நோட்டீஸை அளித்தார். திருச்சி கிழக்கு தொகுதியில் 65வது வார்டு ஏர்போர்ட் புதுத்தெரு பகுதியில் இல்லம்தோறும் ஸ்டாலின் குரல் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மக்களிடம் அரசின் திட்டங்களை விளக்கி கலந்துரையாடினார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என கூறிய அமைச்சர், மத்திய அரசு வஞ்சித்தாலும் தொடர்ந்து தமிழக அரசு மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தும் என்று உறுதியளித்தார். அப்போது அமைச்சரிடம் தமிழக அரசின் திட்டங்கள் பயனுள்ளதாக இருப்பதாக மக்கள் கருத்து தெரிவித்தனர். இந்நிகழ்வில் திமுக நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் திருநெல்வேலியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சமத்துவ மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் 2026 சட்டமன்ற தேர்தல்தான் இலக்கு என்றும், ஆனால் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் வந்துள்ளதால் அதையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உள்ளதாக தெரிவித்தார். கல்வியையும் சுகாதாரத்தையும் தவிர மற்ற இலவசங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று தெரிவித்த அவர், ஜனநாயகம் என்பது பணநாயகமாக மாறிவிட்டதால் பணத்தை கொடுத்து வாக்கை வாங்கிவிடலாம் என்று நம்பிக்கை உள்ளதாக விமர்சித்தார். மேலும் 1 வாரத்தில் கூட்டணி குறித்த முடிவு எடுக்கப்படும் என்று பதிலளித்தார். கண்டிப்பா அதான் நாங்கள் நீங்க சொல்லும் போது நீங்களே கவனிச்சிருப்பீங்க, 2026 தான் இலக்குன்னு சொல்லியிருப்போம் நாங்கள். ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். அதை நோக்கி இந்த கட்சியை எப்படி வலிமைப்படுத்துவது இதெல்லாம் தான் நாங்கள் எண்ணி பயணிச்சுட்டு இருக்கும்போது பாராளுமன்ற தேர்தல் வந்துருச்சு. ஒரு தேர்தலில் நம்ம இல்லாட்டி நம்ம அந்த இயக்கம் இல்லாத ஒரு சூழல் வந்துடும். அதில் இதையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழலுக்கு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்பதால் அதுக்காக என்ன பண்ணலாம், எப்படி இதை எதிர்கொள்ளலாம், கூட்டணியில் போகணும்னா எந்த மாதிரி கூட்டணியில் போகிறது, அதனால் நமக்கு நாளைக்கு 2026 எப்படி நம்மளுடைய பயணம் அமையும், இதை குறித்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கனால பொறுப்பாளர் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்துள்ள வனத்தை சார்ந்துள்ள சர்க்கரை செட்டிப்பட்டி கிராமத்தில் பன்னிக்கரடு காப்புக்காடு உள்ளது. இந்த பகுதியில் சேலம் மேற்கு வனச்சரக அலுவலர் துரைமுருகன் தலைமையில் வனவர்கள் பழனிவேல், சுரேஷ், மணிகண்டன் மற்றும் வன அலுவலர்கள் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது வனத்திற்குள் பச்சைப்பாலி என்ற இடத்தில் ஒரு குட்டி மானை வேட்டையாடி அந்த மான்கறியை சமைத்துக் கொண்டிருந்த 3 பேர் கும்பலை விரட்டி மடக்கி பிடித்தனர். அவர்கள் 3 பேரிடமும் நடத்திய விசாரணையில் அவர்கள் ஏற்காட்டில் உள்ள சொனப்பாடி மலை கிராமத்தை சேர்ந்த ராமர், ராமன், மாதையன் ஆகியோர் என்பது தெரியவந்தது. இதையடுத்து 3 பேரையும் கைது செய்த வனச்சரகர் துரைமுருகன் மாவட்ட வனச்சரகர் சசாங் ரவி முன்பாக ஆஜர்படுத்தினர். அவர் விசாரணை நடத்தி 3 பேருக்கும் 2.50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் 3 பேரிடமும் உடனடியாக அபராத தொகையை வசூலித்தனர். மேட்டுப்பாளையம் முதல் உதகை வரை மலை ரயில் இன்று காலை 220 பயணிகளுடன் உதகை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அப்போது உதகை மலை ரயில் நிலையம் முன்பு 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பெண்கள் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக தண்டவாளம் குறுக்கே வளர்ப்பு எருமை வந்ததால் மலை ரயில் இன்ஜின் ஓட்டுநர் ரயிலை நிறுத்த முயன்ற போது மலை ரயில் சக்கரங்கள் தண்டவாளத்தில் இருந்து இறங்கியது. இருப்பினும் வளர்ப்பு எருமை பரிதாபமாக உயிரிழந்தது. இந்த விபத்தில் மலை ரயிலில் பயணம் செய்த 220 பயணிகளும் எவ்வித காயமும் இன்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து அப்பகுதிக்கு விரைந்து வந்த ரயில்வே துறை உயர் அதிகாரிகள் மற்றும் ரயில்வே காவல்துறையினர் 220 பயணிகளையும் பத்திரமாக மீட்டு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.